ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி உப்புமா. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி உப்புமா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரு கப் ராகி மாவு, ஒரு பிடி ரவை, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு. அவ்வளோதான். அடுத்து ஒரு வானல் வச்சுட்டு இந்த ஒரு கப் ராகி மாவும் ஒரு பிடி ரவையும் சேர்த்து வறுத்துடுவோம். இது வெறும் ராகி மாவு மட்டும் இல்லை, ராகி, கம்பு, சோளம் 3ம் சேர்த்து அரைச்ச மாவு. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம எதுக்கு வறுக்கிறோன்னா, பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கணும். அடுத்து அதே வானலில் நம்ம வந்து எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி போட்டு செவக்க வறுத்துடுவோம். அடுத்தது பூண்டு, அடுத்ததாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு அதையும் நல்லா செவக்க வதக்கிடுவோம். அடுத்து வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிட்டு, வதங்கினோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ வந்து நான் ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எதில் எடுக்கிறோமோ அதில் வந்து 3 பங்கு தண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கும். அப்போ தான் தண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். தண்ணி கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுக்கிற மாவை வந்து அப்படியே தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மாவு வந்து நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் மாவு வேகணும். நம்ம மாவு போட்ட உடனே கிளறக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்குது. நம்ம மாவு போட்ட உடனே கிளறினோம்னா களி மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம கிளறி விட்டுருவோம். கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வைக்காதீங்க. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க. நெய் பிடிக்காதவங்க விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து தட்டு போட்டு மூடி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இது எப்படி பார்க்குறதுன்னா, நம்ம இந்த மாதிரி தொட்டால் ஒட்டக்கூடாது. இதுதான் நமக்கு பதம். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் சட்னி, கார சட்னி நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை, வெறுமனே தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.